தென்காசி அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோயிலில் குடமுழுக்கு நடத்த இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. புனரமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவடையும் வரை குடமுழுக்கு நடத்தக்கூடாது எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள். அதாவது தென்காசி சேர்ந்த நம்பிராஜன் அப்படிங்கிறவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல ஒரு பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செஞ்சிருக்காருங்க. அதுல தென்காசியில் உள்ள அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோயிலோட செயல் அலுவலர் முருகனின் வாய்மொழி உத்தரவின் பேரில் நெல்லை கோவில் பகுதியிலிருந்து 100 டிரக்டருக்கு அதிகமான மண் அள்ளப்பட்டதுன்னும் இது இதனால் கோயிலின் கட்டிடம் உறுதி இழந்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்கிறதோடு இல்லாம காசி விஸ்வநாதர் கோயிலின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக 2023ஆம் ஆண்டு கூட்டம் போடப்பட்டு கோவிலை மறுசீரமைப்பு செய்வதற்காக அரசு தரப்புல நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனா அந்த நிதி முறையாக பயன்படுத்தவில்லைனும் இதனால் பழமையான கோவிலை இழக்கும் நிலையும் பக்தர்களுக்கு அச்சுறுத்தலும் ஏற்படும் நிலையும் உள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. இது தொடர்பாக நெல்லை மாவட்ட தென்காசி மாவட்ட உதவி ஆணையர் ஆய்வு செய்ததுல பணிகள் முழுமையாக செய்யப்படாததும் அரசின் பணம் மோசடி செய்யப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டதும் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதோடு நாள்தோறும் பணிகளை செய்தால் மட்டுமே ஏப்ரல் 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு முன்பாக பணிகளை முடிக்க இயலும்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனா புனரமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவடையும் வரை கும்பாபிஷேகம் நடத்த இடைக்கால தடை விதிப்பதோடு தற்போதைய நிலை குறித்து ஆய்வு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமிக்கணும், அரசு வழங்கிய நிதியை மோசடி செய்த நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிடணும்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த வழக்கானது இன்னைக்கு நீதிபதிகள் நிஷா பானு, ஸ்ரீமதி அவர்கள் விசாரணைக்கு வந்ததுங்க. விசாரணை செய்த நீதிபதிகள் கும்பாபிஷேகத்திற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை தற்காலிகமா ஒத்தி வச்சிருக்கிறாங்க. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.